இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுக்கு மேலே கத்துனீங்கன்னா அப்புறம் பிரச்சனை எடுங்க, விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைம் செல்வா சார் ஆஃபீஸ் போன உடனே மகன் திருமணி சொன்ன மாதிரி அந்த மணி சார் எழுதி கொடுத்தது ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தார். ஃப்ரேம் பண்ணி வச்சு அவர் ஆஃபீஸில் வச்சுருப்பார், இப்போ கூட வச்சுருக்கிறாரு. என்ட்ரான ஃபர்ஸ்ட் அதுதான் காட்டினார். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி காட்டினார். ஸோ ஐ நியூ ஹவு இஸ் எ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் மணி சார், எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் ஆஸ் எ டிரெக்டர் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு படம் அவர் கூட நடித்தானா நான் கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வாங்கிடலான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு புளிஞ்சு எடுத்துருவார். நாட் இன் அ வெரி ஸ்ட்ரிக்ட் வே. இப்போ ஒரு சில ரியாக்ஷன்ஸ் இல்லை நடிக்கும் போது இல்லை ஒரு சீன் கன்சீவ் பண்ணும்போது ஒரு மெயின் நோக்கம் என்ன இருக்குன்னா, இது நம்ம நீ பண்ணது மாதிரி இருக்கக்கூடாது, யூஸ்வலாக ஒரு சினிமாவில் வர மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்கணும், வேறு மாதிரி முடிக்கணும். ஸோ அந்த திங்கிங் ப்ராசஸ்லேயே இப்போ காலையில் ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுன்னா ஈவினிங் வரைக்கும் பயங்கர ஒரு வெறி பிடிச்ச ஆள் மாதிரி அப்படியே போய் தொட்டோன்னா ஷாக் கிடைக்கும். அந்த அளவுக்கு பயங்கர இதாக இருப்பார். பட் ஆஃப்டர் ஷூட்டிங் இஸ் லைக் த மோஸ்ட் ஃபன் லவ்விங் பர்சன். ஸோ அவர்கிட்ட வந்து நடிக்கும்போது வந்து ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா அவர் எல்லாமே வந்து நடிச்சு கடிப்போம். அழுகுற சீனாக இருந்தால் கூட நாங்களும் கிளிஸ்டின் போட்டு நடிப்போம். பட் அவர் நேச்சுரலாக நடிச்சு வச்சு அப்படியே அழுதுருவார். இப்போ அது வந்து ஒன்ஸ் இல்லை, நான் சார் நான் ஒழுங்காகவே ரெக்கார்ட் பண்ணல சார், நீங்கள் கொஞ்சம் இன்னொரு வாட்டி காட்டுங்க அப்படின்னு. பட் உண்மை அது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணாமலே 1 2 வாட்டி 3 நிறைய வாட்டி அவர் நடிச்சு காட்டுவார். இல்லை எனக்கு இது வேணும், நீ ட்ரை பண்ணுங்க, டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் நான் ஒர்க் பண்ணதில்லை. ஐ எம் வெரி ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் ஒரு நல்ல நடிகை நான் இந்த படத்தில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். ஃபர்ஸ்ட் படத்தில் அவர் தான் எனக்கு மியூசிக், அந்த உள்ளம் கேட்குமே படத்தை. பட் எனக்கு அந்த டைமில் சினிமா என்னென்னு தெரியாது. பட் நானாக வந்து ஜாயின் பண்ண ஒரு படம் ஜீவா சாரோட. அதுக்கப்புறம் நான் அவர் கூட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி நிறைய ட்ரை பண்ணேன். நிறைய டைரக்டர்ஸ்லாம் அவர்கிட்ட அமைச்சிருக்கேன். பட் அவரோட ஷெடியூல்னால அவரோட கமிட்மெண்ட்னால எதுவும் ஒன்றுமே செட் ஆகலை. பட் ஃபைனலி ஐம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லைக் அனுஷ்கா சொன்ன மாதிரி லவ் த சாங்ஸ் இன் இரண்டாம் உலகம். ராம்ஜி சார் குக்கு அவர் ஆக்சுவலாக இப்போ ஜார்ஜ் 90 days ஷூட் போயிட்டு இருக்கும்போது பயங்கர டயர்டாக இருக்கும். அதுவும் லைட்டே போகுது 9 மணிக்கு அப்படி தான் போகும் லைட்லாம். ஸோ ஒரு 5:36 அப்போ அப்படியே ராம்ஜி சார் பார்ப்பேன். சார் கண்ணு சிக்னல் காட்டுங்க, இப்போ லைட் போச்சுன்னு ஏதாவது சொல்லுங்க அவர்கிட்ட, முடியல நிற்க முடியல அப்படின்னு. உடனே அவர் என்ன பார்த்துட்டு குக்கு போய் சொல்ல, சார் ஏதோ லைட் ட்ராப் ஆச்சாங்க சார், உனக்கு இது யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு லைட் ட்ராப் ஆகிறதெல்லாம் அப்படின்னு சொல்ல. பட் வி ஹேட் டோட்டல் ஃபன் ஆன் செட். அண்ட் அதர் கிரண் அவர் வந்து படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் மட்டும் இல்லை, என்னோட படி ஜார்ஜியில் எங்கே போனால் இதே எனக்கு வேலை இருக்கலாம், நாளைக்கு எல்லாமே ரெடி பண்ணுங்க, விடுங்க பிரதர், நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம், நம்ம இப்போ ஆக வேண்டிய வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஜோவியான ஆர்ட் டைரக்டர், வெரி வெரி டேலண்டட் கை. அண்ட் தீபாவளி காஸ்டியூம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யார் விட்டுருக்கேன். அண்ட் அனுஷ்கா, இந்த படம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க, ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து இந்த ஸ்வோர்டு எடுத்து அப்படியே சுற்றி 2 பேரும் குத்தி அப்படியே ரிட்டர்ன் ஸ்வைப்லாம் பண்ணி அந்த உல்ஃபெல்லாம் சோமர் சால்ட்லாம் அடித்து கிக் பண்ணுற மாதிரிலாம் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது வேறு ஹீரோயின்ஸ் யாராவது பண்ணியிருந்தா செம்ம காமெடியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த அவங்கள இருக்கிற ஸ்டேச்சருக்கு அந்த பர்சனாலிட்டி கண்டிப்பாக ஒரு பிலீவபிளான ஒரு இருக்குது. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, செல்வா சார் வந்து கதை சொல்லி சொன்ன உடனே இது வேற யாரும் பண்ண முடியாது, அனுஷ்கா மட்டும்தான் பண்ண முடியும். சரி, எனக்கும் நல்லது தான் சார், தேங்க்யூ சார். நான் இதுவும் அவருக்கு ஒர்க் பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு படம் பண்றதுக்கு ஆசை இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை தான், ஒரு பெரிய ஒரு ஃபேண்டசி படம் பண்ணும். அதுக்கு மாதிரி தேவையான பட்ஜெட், அதுக்கே தேவையான பிலீஃப் தேவைப்படுது ஒரு ப்ரொடியூசர். பிவிபி மிஸ்டர் பிரசாத் சார், ப்ளீஸ் கம் சார். அவரை வந்து பர்சனலாக ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். ஏன்னா எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அந்த செல்வா சார் மேலே இருக்கிற அந்த ஸ்கிரிப்டோட பிலீஃப், அது இல்லாமல் அந்த அளவுக்கு ஃபன் பண்ணி, நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
பட் எந்த டைமில் வந்து செல்வா சார்ட்ட வந்து சார் பட்ஜெட் ஜாஸ்தியாகுது அந்த ஒரு வேர்ட் நான் வந்து கேட்டதே கிடையாது டில் நோ. ஈவன் இப்போ சிஜி ஒர்க் போயிட்டுருக்கு, டெய்லி வந்து 30 lakhs 40 lakhs பில்லு கொடுத்துட்ருக்கேன். பட் பார்த்துட்டு அதில் எதுவும் பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. பட் நெவர் எவர் இந்த மாதிரி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி நான் சொல்லி கேட்டதில்லை. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிலீஃப் அண்ட் இஸ் காட் ஹியூஜ் ட்ரஸ்ட் ஆன் இட். சார் எனக்கு தெரிஞ்சு செல்வா சார் கண்டிப்பாக டெலிவர் பண்ணணும் இந்த நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கலகலப்பாக கைத்தட்டி என்கரேஜ் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ ஸோ மச்.